இந்த வீடியோல நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்றீங்க? அதுக்கு நான் முள்ளைக்கு வறுத்துட்டு இருக்கேன். எதுக்கு வதக்குறீங்க? அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும், சளி பிடிக்காது. ஓ, அப்படி ஒரு கதையா? சரி, காய்கறிலாம் அரிஞ்சிட்டீங்களா? காய்கறிலாம் அரிஞ்சாச்சு. இப்போ சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணோம். இப்போ அதுக்கு தான் மசாலா போட்டு வச்சுக்கிறீங்களா? இந்த குக்கரில் என்ன இருக்குது? பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் சாம்பார் வைக்க. மத்து போடாமையே கரண்டிலே கடைஞ்சி வச்சுட்டீங்களா பருப்பை? ஆமாம். இந்த டெக்னிக்கெல்லாம் யாருக்கிட்டங்க கற்றுக்கிறீங்க? ஆண்டி கிட்ட தான். புளியை கரைக்கிறீங்களா? ம். எவ்வளோ ஊற்றுறங்க என்ன? கொஞ்சம் ஒரு கரண்டியா? சின்ன கரண்டியில் எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூடானோன்னு கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு பொரியணும். கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுமா? நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். இதெல்லாம் முழுசாக இருக்குது. இது என்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டால் சாம்பார் நல்லா இருக்குமா? இப்போ தக்காளி போடணும். இதெல்லாம் எப்போ எப்படி கற்றுக்கணுங்க நீங்கள்? ஆன்வல் லீவில் தான் கற்றுக்கினேன். எல்லாம் ஆன்வல் லீவில் தான் கற்றுக்கினேன். ஆன்வல் லீவில் யார்கிட்ட கற்றுக்கினீங்க? ஆண்டிகிட்ட தான். இப்போ முள்ளங்கி போடணும். இப்போ முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கணுமா? ஆமாம். அப்போ தான் அதுக்கு அந்த எசன்ஸ்லாம் ஏறுமா? ஆமாம். போட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா அடியிலேருந்து கலக்கணுமா? இது கத்திரிக்காய் வச்சுக்கிறீங்க, கத்திரிக்காய் போடலையா? போடணும். நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வேவணும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மசாலாலாம் போடணும். இப்போ எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி நல்லா கலக்கணும். நல்லா கலக்கணும். ஓ, எண்ணெய் எல்லா காய்கறியும் பண்ணணுமா? நல்லா கலக்கணும். அப்புறமா தான் இப்போ அதே மூடி வைப்போம் கொஞ்ச நேரம். ஓ, 3 தான் நல்லா குக்காகும். கொஞ்ச நேரம் கலக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரணும். அடுத்தது மிளகாத்தூளா? அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். 2 ஸ்பூனா? அதிகம். நல்லா இதுவும் எல்லாத்துலேயும் போடுற மாதிரி இருக்கணுமா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணுமா? அப்படியா? பெருங்காயம் போட்டால் எப்படி வாசனை இருக்குமா? ரொம்ப நல்லா கலக்கணுமா? நல்லா கலக்கணும். ரொம்ப நாள் அனுபவம் இருக்கும்போது தெரியுது. அப்படியா? ஆமாம், கொஞ்சம். அப்போ உங்கள் அம்மா கொடுத்து வச்சவங்க தான் ஒரு சின்ன பையன் சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி? அது காய் முங்குற அளவுக்கு? காய் முங்குற அளவுக்கு. காய் முங்குற அளவு நீங்கள் நிறைய ஊற்றுறீங்க, அப்போதான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம். உப்பு போட்டிங்களா? உப்பு போடணும். டேஸ்ட் பண்ணுறது உப்பு போடணும். நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல் உப்பு யூஸ் பண்ணது டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் சால்ட் உப்போட கல் உப்பு தான் நல்லது. ஓ, அப்படியா? நீங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம். இப்போ டேஸ்ட் பார்க்கணுமா? ஆமாம், டேஸ்ட் பார்க்கணும்.
சரி. டேஸ்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டு அது மூடிடணும். கொதிக்கிறோமா? கொதி வந்ததுக்கப்புறமா பருப்பு போட்டு பருப்பு நல்லா கரைஞ்சிடணும். கொஞ்சம் கரைஞ்சிலே கரைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அதை ஈஸி நைஸ் ஆகிடுச்சா? லேசாக கரைஞ்சிட்டு பூண்டு எல்லாம் போட்டு பண்ணுறாலும் அது நசிக்கலாம் நல்லா. பூண்டு இதில் போட்டு வேக வச்சு தான் நல்லா இருக்கும். அதுக்கு இது என்ன கரைச்சி வச்சுட்டீங்களா? இது வந்து பூண்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா வடிகட்டிடுறோம். நல்ல ஐடியாவாக இருக்குது. கையில் தான் வடிகட்டுவாங்க. இப்போ நல்லா கலக்கி ஊற்றுறீங்க. நல்லா கலக்கி ஊற்றணும். புளியை வந்து பருப்பு போட்டு தான் சேர்க்கணுமா? இப்படியே பண்ணலாம், இல்லை வேறு மெத்தட்லையும் பண்ணுவாங்க. ஆனால் நீ இப்படி தான் இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு சரியாக வரும். நல்லா ரெண்டாவது நான் தண்ணி ஊற்றி கரைக்கிறீங்களா? தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டு திரும்பி வச்சு ஊற்றிங்க. சரிதான், நல்லா தான் இருக்குது. இது மாதிரியே பண்ணலாம். நீ கையில் கரைக்கிறது பண்ணலாம். பெட்ரோல் வச்சா நல்லா தெளிவாக இருக்கும்போது நல்லா பருப்போட நல்லா கலக்கணும். இதில் கலக்கிட்டீங்களா ஃபுல்லாக? அப்போ பருப்பும் புளியும் ஒன்றா சேர்ந்துச்சு. பருப்பும் புளியும் ஒன்றா சேர்த்துட்டு இது வெந்ததுக்கப்புறம் இப்படி ஊற்றிடணும். இப்போ வந்து இது கொஞ்சம் வெந்தது கொஞ்ச நேரம் வேகணும். அதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் போட்டு மூடிடலாம். சைடில் ஒரு கலக்கு. இப்போ காய் வேகணுமா? காய் வேகணும் கொஞ்சம். இப்போ மூடி வச்சுருக்கோம். இப்போ சிம்மில் வச்சாச்சு. அடுப்பை மூடிடலாம் கொஞ்ச நேரம். தரலாம். போட்ட வெஜிடபிள்லாம் வெந்துச்சா? இப்போ வெஜிடபிள் வந்து பார்க்கணும். குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். வெந்துச்சு எல்லாம். முள்ளங்கி பார்த்தாலே தெரியும் வெந்துச்சான்ட்டு. குக்கரில் ஊற்றினோம். கலக்கிடணும் நல்லா. இதுலேயே கலக்கிடணும். கழுவி உப்பு காரம் பார்த்துடலாம். பரவாயில்லையா? சூடாக இல்லையா? கையிலலாம் ஊற்றுறீங்க? கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. முடிஞ்சிடுச்சா? கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அப்படி எடுத்துடலாம். கொஞ்சம் திக்காக சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கிடலாம். திரும்பி செக் பண்ணிடலாம். டேஸ்ட் போகிறீங்களா? உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கலக்கி. காரம் கொஞ்சம் போடணும். காரம் கொஞ்சம் லேசாக போடணும். லேசாக காரமாக கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருமா? டேஸ்ட் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் கலக்கிட்டேன். கரெக்டாக. இது அப்படியே வச்சுக்கலாம். மூடிலாம் போடணும்னா புளி வாசனை போட்டதுக்கப்புறம் மூடி எடுத்து வச்சிடலாம். புளி வாசனை ஸ்மெல்லு போகணும். புளி ஸ்மெல்லு போகணும். கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். இதெல்லாம் சாம்பார் கொதி வந்துச்சு. இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து நல்லா தூவி விட்டுக்கலாம். விட்டு சும்மா ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி. இப்போ எடுத்து அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.